போன வீடியோவோடைய கண்டினியூஷன் தாங்க பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா வந்து மார்னிங் பெயின் இன்ட்யூஸ் பண்ணணும்னு சொன்ன உடனே வந்துட்டு நைட்டு நிறைய பேர் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வாக்கிங்கெல்லாம் போகலைங்க, எனர்ஜியை சேவ் பண்ணி வச்சுக்கலாம், நம்மளுக்கு டயர்டாகிருந்துட்டு கம்முன்னு பெட்டுக்கு போயாச்சுங்க. காலையில் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே லேபர் வார்டுக்கு வந்தாச்சுங்க. 4:30க்கு பெயின் இன்ட்யூஸ் பண்ணிட்டாங்க, ஜெல் வச்சு விட்டாச்சு. பெயின் ஸ்டார்ட் ஆகிருச்சு. வழியில் நம்ம நடக்கிற நடை பார்த்தா டக்வார்த்தெல்லாம் தோற்று போயிடும் மாட்டேதுங்க. இன்னொன்று வந்துட்டு நான் 5th மந்த்துக்கு அப்புறமே வந்து வாக்கிங் நல்லா போனேங்க. டக்வார்த்து ஸ்குவாட்டு வந்து ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெயின் இன்ட்யூஸ் பண்ணதுக்கப்புறம் சுத்தமாக நடக்க முடியலைங்க. ஆனால் நம்ம நடக்காமல் இருக்க முடியாது இல்லையா, அதனால் அப்படியே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். நான் வீட்டிலேயே சொல்லிட்டேனால நடக்க முடியலைனாலும் எப்படியும் நடக்க வச்சுருங்கிறத தகவலை கொடுத்து பூஸ்டப் கொடுத்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். வழியை பார்த்துட்டு முடியலன்னா ரெஸ்ட் எடுத்துக்கு சாமி, நாங்கள் எங்கள் மச்சோம் அந்த வேலையை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டேன். அம்மா அப்படிங்கிறவங்க வந்து இந்த ப்ரெக்னென்ட் அப்பையும் சரி, ஆஃப்டர் டெலிவரி பேபி கேர் பண்ணுறது இதுலையெல்லாம் வந்து அம்மா அப்படிங்கிற ஒரு ஆள் இல்லைன்னா ரொம்ப சிரமந்தாங்க ஒவ்வொரு பொண்ணோட லைஃப்லேயும். என்ன வார்த்தை சொல்லி போட்டீங்கன்னு சொல்லி போட்டு என்னால் முடியும் ஜன்னல் கம்பியெல்லாம் முடிச்சு தொங்கிட்டு இருக்கிறதுங்க. வலி ரொம்ப ஆகாக அந்த பேக் சைடில் வந்துட்டு அந்த எலும்புக்கிட்டே யாராவது மசாஜ் கொடுத்தா நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும். பார்த்திங்கன்னா அம்மா, ஹஸ்பண்ட், சித்தி, அண்ணி எல்லோரும் வந்து பேக் சைடில் அந்த மசாஜ் கொடுத்துட்ருக்கிறப்ப கொஞ்சம் பெயின் ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. முக்கியமாக கவனிக்க வேண்டியது சீரக தண்ணியும் வந்து நம்ம குடிச்சிக்கிட்டே இருக்கணுங்க. முடியலனாலும் கொட்டை முடிச்சாவது ஊற்றிடுங்கன்னு நான் சொல்லிட்டேன் வீட்டில். அதனால் அதை குடிச்சிக்கிட்டே இருந்தால் இப்போ வாமிட் ஆகிட்டே இருந்துச்சு. வாமிட் ஆச்சுன்னா கர்ப்பப்பைவாய் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. மறுபடியுமா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சுங்க. பெயின் எதிர்பார்த்த அளவுக்கு வரலின்னு சொல்லி போட்டு 10:30க்கு திருப்பி பெயின் இன்ட்யூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பயே நல்ல பெயின் வந்து 11:30க்கு அழகாக பாப்பா பிறந்துட்டாங்க. எல்லோரும் ஹாப்பி. நிகழன் ஆசைப்பட்ட மாதிரியே பாப்பா பிறந்துருச்சுங்க. அப்பா வேட்டியும் நிகழன் வேட்டியும் வச்சு நிகழன் கையால் வாங்கணுங்கிற ஆசையும் நிறைவேறிடுச்சுங்க.